அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நுகர்பொருள் குடோனில் ரேஷனில் வழங்குவதற்கான பருப்பு, பாமாயில் இருப்பு இல்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். இது குறித்தான விவரங்கள் என்ன? ரேஷன் கடைகள்ல வழங்கப்படும் பருப்பு, அதே போல பாமாயில் தற்போது இருப்பு இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த ரேஷன் கடைகள்ல அரிசி, பருப்பு, பாமாயில், அதே போல சர்க்கரை என பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த மாதம் தொடங்கிய நாள் முதலேயே அரிசி மற்றும் சர்க்கரைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், சில கடைகள்ல தொடர்ந்து பாமாயில் மற்றும் அதே போல பருப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக நாம் விசாரிக்கும் போது டெண்டர் முறைப்படி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த டெண்டர் காலாவதியானதாக சொல்லப்படுகிறது. ஆனால் புதியதாக போட வேண்டிய டெண்டர் இன்னமும் போடப்படாத நிலையில் இருப்பதாகவும், இதன் காரணமாக தற்போது கடைகளுக்கு முன்னதாகவே அதிகாரிகள் அலாட்மெண்ட் வழங்கி இருப்பதாகவும், அந்த அலாட்மெண்ட் மூலமாக குடோன்களுக்கு சென்று அதே போல பருப்பு, பாமாயில் கோரும் போது அங்கு குடோன்ல காலியாகி இருப்பதாக அவர்களுக்கு தகவல் சொல்லி திருப்பி அனுப்புவதாகவும் கூறுகிறார்கள். இதன் காரணமாக வரும் நாட்கள்ல மொத்தமாக ரேஷன் கடைகள்ல பாமாயில், பருப்பு விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்படும் என்ற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சில கடைகள்ல இந்த மாதம் முதல் 2 வாரங்கள்ல ஏற்கனவே கையிருப்பில் இருந்த பாமாயில் மற்றும் பருப்பை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ததாகவும், வருங்காலங்கள்ல அந்த கையிருப்பு மொத்தமாக தீர்ந்து விட்டால் அடுத்த கட்ட புதிய டெண்டர் ஒப்பந்தம் போட்டால் மட்டுமே விநியோகம் செய்ய முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் நாம் கேட்கும் போது, டெண்டர் விடுவதில் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதின் காரணமாக சில சிக்கல்கள் இருப்பதாகவும், அதை சரி செய்யக்கூடிய பணிகள்ல தற்போது அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், தாமதம் இல்லாமல் விநியோகம் செய்வதற்கு பாமாயில் பருப்பை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் விரைவில் விடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னமும் டெண்டர் விடப்படாத நிலையில் குடோன்கள்ல பாமாயில் மற்றும் பருப்பு முழுவதும் காலியாகி இருக்கக்கூடிய நிலையில வரும் நாட்கள், அதாவது அடுத்த மாதம் எப்படி பாமாயில் மற்றும் பருப்பு விநியோகம் செய்ய முடியும் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். இதற்கு அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டால் மட்டுமே முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.